நாளை முதல், அதாவது அக்டோபர் 15ஆம் தேதி முதல் விமான நிலையத்துல ஒரு புதிய கட்டுப்பாடு, கட்டாயமான ஒரு நடைமுறை அமுலுக்குள்ள வருகிறது. வெளிநாடுகள்ல இருந்து வாரவங்க, குறுகிய கால பயணம், சுற்றுலா பயணம், வியாபார நோக்கம் எந்த காரணமாக இருந்தாலும் இந்த நடைமுறைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் அப்படின்றத குடிவரவு குடியகழ்வு திணைக்களம் இன்றைய நாள்ல அறிவிச்சிருக்காங்க. அதாவது ETA என்று சொல்லக்கூடிய மின்னணு பயண அனுமதி பத்திரம். இந்த அனுமதி பத்திரத்தை எல்லாருமே எடுத்துக்கொண்டுதான் வரணும். இதை எடுக்கிறது மிக மிக இலகுவான விஷயம் அப்படின்னு சொல்லப்படுது. குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தினுடைய இணையதளத்துல நீங்க உங்களுடைய தகவல்களை பதிவு செய்து இந்த அனுமதி பத்திரத்துல அந்த நிமிடத்திலே நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதற்கான கட்டண பதிவு இருக்கு. இந்த கட்டணத்தை செலுத்திட்டு நீங்க அனுமதி பத்திரத்தை பெற்றுக்கொள்ள அது ஆன்லைன் மூலமான நடைமுறை தான். இது இங்க எடுக்கிறது இல்லை, நீங்க எடுத்துக்கொண்டு இங்க வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பா நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், ஃப்ரீ விசா உள்ள நாடுகள்ல இருந்து வாரவங்களும் இதை பெற்றுக்கொள்ளணுமா? குறிப்பா ஃப்ரீ விசா அப்படின்னு சொல்லும் போது சீசல் நாடு, மாலத்தீவு, சிங்கப்பூர், சீனா, இந்தியா, ரஷ்யா, தாய்லாந்து, இந்தோனேஷியா, மலேசியா, ஜப்பான் ஆகிய நாடுகளுக்கான பயணிகள் நாட்டுக்குள்ள இலங்கைக்குள்ள வரும்போது அவங்களுக்கு விசா கட்டணம் எதுவும் இல்லை. விசா இல்லாமலே வரலாம். அவங்க இங்க குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தில் வச்சு அவங்களுக்கு விசா அவங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி கொடுக்குறாங்க. இவங்க கட்டணம் செலுத்தியா இந்த ETA அனுமதி பத்திரத்தை பெறணும்னு பார்த்தா இல்லை. இவங்க ஃப்ரீயாவே இதை எடுத்துக்கொண்டு வரலாம். அவங்களுக்கு எந்த விதமான கட்டணங்களும் இல்லை. ஏற்கனவே விசா கட்டணம் செலுத்தி நீங்க பெற்றுக்கொள்வீங்க தானே, அவங்களுக்கு தான் இந்த ETA கட்டணம் செலுத்தப்பட வேண்டும். ஆனா என்னதான் ஃப்ரீ விசா இருந்தாலும் நீங்க இந்த ETA அனுமதி பத்திரத்தை எடுத்ததுக்கு பிறகு நாட்டுக்குள்ள அனுமதிக்கப்படுவீங்க அப்படின்றத குடிவரவு குடியகழ்வு திணைக்களம் கட்டாயமான ஒரு நடைமுறையாக நாளை முதல் அமுல்படுத்தியிருக்காங்க. இது ஏன் செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, பாதுகாப்பை உறுதிப்படுத்துறதுக்கும், யார் யாரெல்லாம் நாட்டுக்குள்ள வாராங்க அப்படின்றத அடையாளப்படுத்துறதுக்கும், எத்தனை பேர் எந்தெந்த நாடுகள்ல இருந்து வாராங்கன்ற கணக்கை இலகுவாக பெற்றுக்கொள்வதற்காகவும், சட்டவிரோதமான செயல்களில் வெளிநாடுகளில் ஈடுபட்டவங்க நம்ம நாட்டுக்குள்ள வாராங்களா என்றதை கண்காணிக்கிறதுக்காகவும், அதை பரிசோதனை செய்வதற்காகவும், உறுதிப்படுத்துவதற்காகவும் இந்த நடைமுறையை அமுலுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி குடிவரவு குடியகழ்வு திணைக்களம் சொல்லியிருக்காங்க. எனவே வெளிநாட்டிலிருந்து நாளை முதல் வார நீங்க இந்த ETA மின்னணு பயண அனுமதி பத்திரத்தை பெற்றுக்கொண்டு வாங்க. நீண்ட வரிசையை தவிர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது இணையத்துல மிக இலகுவா பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். வெளிநாட்டுல இருந்து பாக்குற நீங்க, வெளிநாடுகள்ல இருந்து நாட்டுக்குள்ள வரப்போற நண்பர்களுக்கு அல்லது உங்களுடைய உறவினர்களுக்கு இதை அனுப்பி விடுங்க.